சார் எங்களுக்கு ஊர் சாயர்புரம். நான் மதுரைக்கு போயிட்டு வந்தேன். மதுரைக்கு போயிட்டு வந்து திருச்சி சாயர்புரம் டோல்கேட் வரைக்கும் பஸ்ஸு கொண்டாந்து விட்டுட்டுது. அதுலேருந்து நடந்து வண்டி வசதியும் எதுவும் கொண்டாந்து விடலை. நடந்தே தான் வந்தோம். நடந்தே வந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சாப்பாடு கடை எதுவுமே இல்லை. டீ கடை எதுவுமே கிடையாது. 10 மணிக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தாங்க. சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த இது வசதி இல்லாமல் படுக்க வசதி எதுவும் பேப்பர் கொண்டாந்து போட்டாங்க. அதை விரித்து படுத்துக்கிட்டு நைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாச்சு. இப்போதைக்கு எங்களுக்கு சாப்பாடு வசதியும் இல்லை. டீ கடையில் எந்த கடைகளுமே கிடையாது. கடைகளும் இல்லை. பாத்ரூம் வசதியும் குறைஞ்சிட்டு வருது. எந்த இதுவும் இல்லை. ஆண்கள் பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாப்பா குழந்தைக்கு கூட பால் இல்லாமல் கிடந்து அலம்பி, டீ கடையிலும் பால் இல்லாமல் டீ கூட தரமாட்டேங்கிறாங்க. டீ இல்லைன்னு அந்த ஒரு கேண்டீன் கடை இருக்குது, அதுவும் இல்லை. இப்போ அதுவும் இல்லைங்கிறாங்க. இப்போதைக்கு நாங்கள் என்ன செய்ய? எங்களை ஊருக்கு போகிறதுக்கு வழி பண்ணி விடுங்க. அவங்க தண்ணி அதிகமான தண்ணினால பஸ் விடலை. நேரத்தில் இருந்து இன்னைக்கு காலையில் பஸ் விடுறதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் தண்ணி வடியறதுனால தண்ணி வடிஞ்சால் பஸ் விடுதோம், இல்லைன்னா பஸ் விட மாட்டேன் அப்படிங்காங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணி வடியலை. 2 நாளாக கரண்ட் கிடையாது. தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கேயுமே கரண்ட் கிடையாது 2 நாளாக. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாப்பாடு வந்து 2 கொடுத்தாங்க. பஸ் ஸ்டாண்டில் சாப்பாடுலாம் கொண்டு தந்தாங்க. ஆனால் பால் வசதி எதுவுமே இல்லை. பால் கடை யாருமே சப்ளை கிடையாது. பால் எதுவுமே இல்லை. சின்ன பிள்ளைகள் கூட பால் ஆகாரம் இல்லை.